ஹாய்! ஒரு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு காய் தான் நம்ம சமைக்க போகிறோம். சொரக்காய் தாங்க. சொரக்காய் வந்து இப்போ சம்மருக்கு ரொம்ப நல்லது. பட் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. நிறைய விஷயங்களுக்கு நல்லது சொரக்காய். இந்த மசில்ஸ் வந்து டிஸார்டர் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. மசில்ஸ் வீக்காக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. சொரக்காவை இந்த மாதிரி க்யூபாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி, லைட்டாக கல்லுப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு குக்கரில் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்பலாம் தேவைப்படாது. போட்டுட்டு குக்கரில் வந்து ஒரு 2-3 விசில் வச்சு இறக்கிடுங்க. இது நான் வந்து ஆயில் போட போகிறதில்ல, வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லை. வேர்க்கடலை, நெக்ஸ்ட்டு ஒரு 3 காஞ்ச மிளகா தான் பெருசு, ஒரு குட்டி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. எடுத்து மிக்ஸி ஜாரில் அதை தோல் எடுத்துகிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, காஞ்ச மிளகாவையும் வேர்க்கடலையும். இப்போ இது வந்து தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வெந்துடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா குக்கரில் ஒரு 3 விசில்லையே அது தண்ணி சுண்டி தான் வரும். இப்போ அரைச்சி வச்ச இந்த பவுடர் எடுத்து அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம், தயிர் சாதம், கலந்த சாதம் எல்லாத்துக்குமே. மெயினாக வெறுமனே கூட சாப்பிட்லாங்க. ஏன்னா நமக்கு வந்து இதில் ஆயில் நம்ம போட போகிறதில்ல. ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷாகவே நம்ம ஒரு வேலைக்கு எடுத்துக்கலாம். நிறைய இந்த சுகர் பேஷண்ட்ஸு, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெயினாக எடுத்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிஷ்ஷு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட நான் கொஞ்சம் வேர்க்கடலை அதிகமாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கம்மியாக போட்டுக்கோங்க.